ஸ்மூத்தாக இருக்குது. ஒரே விரல் நீங்கள் டர்ன் பண்ணலாம். பயங்கர ஒரு கான்ஃபிடென்ஸ் 155ல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லோகிஸ் டைம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம கர்வ் டாட்டாவுடைய இவி வண்டி, எலக்ட்ரிக் வண்டியுடைய பியூரான டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் பேட்ரி, அப்புறம் வந்து சீட்டிங் கம்ஃபோர்ட், இதை பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கர்வ் பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது மொத்தமாக உங்களுக்கு டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ. ஒரு 5-6 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரைவ் பண்ணுவேன். நான் ட்ரைவ் பண்ணுறப்ப வெறும் டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத ரியல் டைமில் நான் பேசியிருப்பேன், பாருங்கள். இப்போ இந்த வண்டியோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ இந்த வண்டியோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு நல்ல ஒரு பவர் பர்ஃபார்மன்ஸு. பவரில் எந்த ஒரு டிலேவும் இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக ஓவர்டேக் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வண்டியோட பவர். அப்படி அப்புறம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி வந்து சளைச்சதில்லை. ஸோ பெட்ரோல் வண்டி காம்படிட்டர்ஸை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கார் தான் இந்த டாடா கர்வ் இவி. அப்புறம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 8.6 செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து டச் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு பவர், சூப்பரான பவர். அப்புறம் எக்கோ மோடில் வந்து பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஸ்போர்ட் மோடில், சிட்டி மோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் லிமிட் வந்து உங்களுக்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இன்னொன்று சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். உள்ள சவுண்டே வந்து கேட்காது. இப்போ பாருங்கள், அண்ணன் வந்து வண்டி எடுத்துட்டாரு. நான் உள்ளே உட்காந்துட்ருக்கேன். ஒரு பயங்கர ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டு நாய்ஸு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஜுன்னு அந்த போகிற சவுண்டு மட்டும் தான் வந்து கேட்கும். அப்புறம் கொஞ்சம் வந்து வின் நாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்குமே தவிர இன்ஜின் நாய்ஸ்ன்றதே கிடையாது. ஏன்னா இது ஒரு பியூர் அண்ட் பியூர் எலக்ட்ரிக் வண்டி. இந்த வண்டியோடைய உள்ள கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேக் சீட்டில் உட்காந்துருக்கேன். நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 5.8 ஃபீட் தான். 6 ஃபீட் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தலை முட்டுற மாதிரி இருக்கும் பேக்கில் உட்கார்றப்ப. உள்ளுக்குள்ளே அந்த ரோட் நாய்ஸ் கொஞ்சம் கேட்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேட் ரோட்ஸ் இருந்தால் அந்த ரோடோட நாய்ஸ் வந்து உள்ளே என்ட்ராகுமே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் நாய்ஸ் நீங்கள் பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டியில் போயிருந்தீங்கன்னா இதில் போகிறதுக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பேக்கில் உட்காந்துட்ருக்கப்ப நல்ல ஒரு ஃபோர்ஸாக நல்ல பவர் பிக்கப் கிடைக்கிறதுனால ட்ரைவ் பண்ணுறப்ப சில நேரத்தில் உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு கிடினஸ், ஒரு தலை சுற்றுற மாதிரி கூட இருக்கும் பேக்கில் உட்காந்துட்ருக்கப்ப. ஃபஸ்ட் டைமாக நீங்கள் போகிறப்ப மட்டும் அப்படி இருக்கும். அப்புறம் யூஸ்வலாக நீங்கள் வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணுறப்ப அதே உங்களுக்கு வந்து பழகிடும். ஏன்னா நம்ம நார்மலாகவே பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டியில் போய் பழகிட்டு அந்த நாய்ஸோட இதில் சுத்தமாக நாய்ஸே கேட்காததுனால உங்களுக்கு லைட்டாக ஒரு தலை சுற்றுற ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வந்து வரும். எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காரில் வந்து பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அற்புதமாக இருக்கும். நீங்கள் அப்படியே வண்டி வந்து பிரேக் பண்ணிங்கன்னா நல்லா கச்சிதமாக நிற்கும். வண்டி ஒரு வாப்ளிங் சுத்தமாக இல்லாமல் நான் ட்ரைவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது வந்து பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாவே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் பிரேக் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும். அது வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சொல்லிட்டு நீங்கள் அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட பிரேக் வந்து அப்ளை ஆகும். அந்த பிரேக் அப்ளை ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ரீஜெனரேட்டிவ் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி உங்களுக்கு வந்து பேட்ரிக்கு பவர் கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட் ஸ்லோவாக நீங்கள் போயிட்டுருக்கப்ப பக்கத்தில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக போகிறதுக்கு உங்களுக்கு லைட்டாக ஒரு சவுண்டு ஹம்மிங் நாய்ஸ் மாதிரி வரும். அப்புறம் இந்த கேபினில் உட்காந்துட்டுருக்கப்ப வந்து பயங்கர ஸ்மூத்தாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் ரொம்ப வேர்ஸ்டான ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான சஸ்பென்ஷன் வந்து வெரி பெஸ்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த கார் வந்து ஹைவேயில் பயங்கர பிளான்டடாக ஒரு நல்ல சூப்பரான ஸ்டெபிலிட்டியில் போகும். கரெக்டான ஒரு ப்ராப்பர் வெயிட் ரேஷியோ இந்த காரில் இருக்க மாதிரி இருக்கும். எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் பண்ணுறப்போ முன்னாடி போய் அழுத்துறதோ இல்லை பின்னாடி வந்து தூக்குறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. பயங்கரமாக ஒரு ஹைவேயில் பிளான்டடான ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இந்த காரில் இருக்கும். அப்புறம் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோடர் கிடையாது. இருந்தாலும் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹில் டெசன்ட் கண்ட்ரோல்லாம் இருக்குது. அப்புறம் வண்டி ஒரு கார்னர் இல்லைன்னா டேர்னில் ஓட்டுறப்ப உங்களுக்கு பாடி ரோல் வந்து ரொம்ப சூப்பராக வெல் மெயின்டைன்டாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பர் ஹேண்ட்லிங் கிடைக்கும் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியில் உட்காந்து போனாங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் இல்லாதனால ஸ்வயின் ராக்கெட் மாதிரி போகிற தலை சுற்றிடும் பின்னாடி இருக்கவங்களுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் ஈவியில் மெயினாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ வந்து கிலோமீட்டர் வாரண்ட்டி, இயர்ஸ் வாரண்ட்டி, பேட்ரி பேக் கொடுக்குறாங்கன்றது. இந்த வண்டியில் 8 வருஷம் கொடுக்குறாங்க. அப்புறம் 1,60,000 கிலோமீட்டர் வாரண்ட்டி பேட்ரி பேக்கு. டாடா கர்வ் நமக்கு மொத்தம் 2 பேட்ரி ஆப்ஷன்ஸில் கிடைக்கும். ஒன்று 45 கிலோவாட், அப்புறம் இன்னொன்று 55 கிலோவாட். 55 கிலோவாட் தான் இருக்கிறதுலே உங்களுக்கு டாப் மாடலில் வரும். இதில் தான் வந்து உங்களுக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடை வெறும் 8.6 செகண்டில் வந்து உங்களுக்கு டச் ஆகும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் 45 கிலோவாட்டுக்கு 150 HP பவரும்,
அப்புறம் 55 கிலோவாட்டுக்கு 167 ஹார்ஸ் பவர் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் வந்து ஒரே சேமாக தான் இருக்கும், 215 Nm டார்க்கு. அப்புறம் கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 45 கிலோவாட் பேட்டரியில் 502 கிலோமீட்டரும், அப்புறம் 55 கிலோவாட் பேட்டரியில் 585 கிலோமீட்டர். இது வந்து அராய்ப்படி கிளைம்டு மைலேஜ். பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் பிடிக்கும்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 40 நிமிஷம். ஃபாஸ்ட் சார்ஜர் 70 கிலோவாட் டிசி கரண்ட்டில் 10லேருந்து 80% பேட்டரி வரதுக்கு 40 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணால் சார்ஜ் ஆகிரும். அப்புறம் அடுத்ததாக வந்து 7.2 கிலோவாட் ஏசி கரண்ட்டில் 10லேருந்து 100% நமக்கு சார்ஜ் ஆகணும்னா 7.9 மணி நேரம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நார்மல் கரண்ட் 15 இயர் சாக்கெட்டில் போட்டு ஒரு 100% நீங்கள் சார்ஜ் பண்ணணுன்னா 21 மணி நேரம் பிடிக்குமா. ஸோ மினிமம் ஒரு 40 மினிட்ஸில் நீங்கள் 10லேருந்து 80% ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலிமா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் சீட்லேருந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு போக போகிறேன். டிரைவிங் பண்ணுறதை பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு மினிமலிஸ்டிக்காக நான் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். லாஸ்ட்டாக அந்த வீடியோட லாஸ்ட்டில் டிரைவிங் ஃபியூச்சர்ஸில் சேஃப்டி என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த ஈவியில் அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டியரிங் வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஒரே விரல் நீங்கள் டர்ன் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நூக் அண்ட் கார்னரில் பயங்கரமாக டர்ன் பண்ணி ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஈவி ட்ரைவ் பண்ண போகிறேன். நம்ம ட்ரைவ் பண்ண போகிறது கர்வ் ஈவி. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, சைலண்ட்டாக, எந்த நாய்ஸுமே கேட்கல. பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணுறதுனா நம்ம நர்வஸாக இருக்குது. அப்படி பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. சுத்தமாக நாய்ஸே எதுவும் கேட்கல. ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்குது வண்டியில். ரேஞ்ச் வந்து 254 காட்டுது ஸ்க்ரீனில். 63%, 64 இருக்கு. சார்ஜ் டோட்டல் 63%க்கு 254 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது போகலான்ட்டு. ஸ்டியரிங் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ப்ரீமியமாக. இந்த பெரிய டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்தாவே ஒரு பயங்கர ஒரு ப்ரீமியமான ஃபீலிங் கொடுக்குது. வெரி கம்ஃபர்டபுள். சஸ்பென்ஷன் செம்ம ஸ்மூத்து. இப்போ டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். கால் வச்சாவே பயங்கரம் அப்படி ஃபுல்லாகுது. சுத்தமாக இன்ஜின் நாய்ஸே கேட்கல. இது இந்த ரோலர் கோஸ்டரில் போகிறப்போ ஒரு ஃபீல் வர மாதிரி, இந்த ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகிறப்ப அப்படியே அடி வயிற்றில் ஒரு பயம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் மிரர்லேயே வந்து உங்களுக்கு சைடில் வண்டி வருதுன்னா அலர்ட் காட்டுது. ரொம்ப உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்தால். பயங்கர ஃபியூச்சர் லோடட். பவரை செக் பண்ணிடுவோம். 107. பிரேக்கிங் பயங்கர சூப்பர். பயங்கர பவர் இருக்குங்க வண்டியில். வழக்கமாக டீசல் பெட்ரோல் இன்ஜின் ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ ஈவி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறப்ப பயங்கரமான நர்வஸ் உங்களுக்கே கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப எப்பயுமே ஈவி ட்ரைவ் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக ஓட்டுறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ஜின் பிரேக்கிங்கில் ஓட்டி பழகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டி பார்க்குறப்ப நர்வஸாக இருக்குது.
கண்டிப்பாக நீங்கள் ஈவி வண்டி ட்ரைவ் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஆப்டாக அப்படியே செட் ஆகிரும் உங்களுக்கு அந்த பவர். நர்வஸ்னஸ் போயிடுச்சு. 130 பிரேக்கிங் சூப்பர். பிரேக் பண்ணுறப்ப இந்த வண்டியில் மெயினாக நம்ம டாட்டா வண்டியில் நான் ஓட்டின வரைக்கும் பிரேக் பண்ணுறப்ப அந்த வாப்லிங்ன்றது அந்தளவுக்கு வராது. அல்ட்ராஸ் மாதிரி அப்புறம் கர்வ் நெக்ஸானில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே நம்ம வீடியோவில். ஸோ சேம் தான் இந்த வண்டியிலையும் பிரேக்கிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சவுண்டும் இல்லை, அழுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரியலி இந்த காரோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் ரியலி நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுவீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். வாவ், என்ன ஒரு புல். 115 और அப்படியே அள்ளுது. ஓ வா வா வா. 115 120 130 ஸ்ட்ராங் பிரேக்கிங் பயங்கரம். நான் உங்களுக்கு எப்படி இருக்கு பின்னாடி உட்கார்றதுக்கு? நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃபீல் அந்த சேஃபான ஃபீல் தேவை எவ்வளோ ஸ்பீடாக போனாலே. ஓகே. அகெயின் we are checking at top speed 153. பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ். 155ல ஸ்ட்ராங் பிரேக்கிங் ஃபோர்ஸ். சூப்பர். பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணலாம். சூப்பர். இப்போ ட்ரைவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது ஆஃப்டர் டிரைவிங் எடுத்த வாய்ஸ். இப்போ நான் ட்ரைவ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் வந்தது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு வண்டி உண்மையாலுமே பயங்கர சூப்பராக இருந்தது. சஸ்பென்ஷன்லாம் வந்து சூப்பர். ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, அப்புறம் பிரேக்கிங்கும் வெரி பவர்ஃபுல்லாக நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு கர்வ் ஈவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியலி 10 out of 10 மார்க் ஃப்ரம் லோகி ஸ்டைல். லோ ஸ்பீட் டிரைவிங்க்கெலாம் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுத்தமாக நாய்ஸே இல்லை. உள்ளே உட்காந்துட்டு வரவங்களாம் அழகாக தூங்கிட்டு வரலாம். அந்தளவுக்கு நாய்ஸே ஒன்றும் கேட்கல. நீங்கள் உள்ளே ஒரு மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸும் கேட்காது. நல்ல ஒரு சவுண்ட் இன்சுலேஷன் இருக்குது உள்ள. அப்புறம் நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் இருக்குது. பாருங்கள், L1 L2 L3 நீங்கள் 3 கியர் அந்த பேடலில் இருக்க பேடல் ஷிஃப்டர்ஸில். ஸோ நீங்கள் சடன் பவர் வேணும்னா நீங்கள் டவுன் பண்ணி ஒரு அழுத்தினா போதும். L1 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 L1. வாவ், வாட் ஆ பவர். சடன் பிக்கப்லாம் வேணும்னா நீங்கள் மேனுவல் கியர் ஓட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் டக்குன்னு வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஓட்டுற மாதிரி நீங்கள் இந்த வண்டியில் நீங்கள் பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி டவுன் பண்ணி அப்படியே சடன் பவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சீட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக என்ன கிராப் பண்ணிக்கிச்சு. உட்காரத்துக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எலக்ட்ரானிக் பவர் சீட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. வென்டிலேட்டட் சீட்ஸ் கண்டிப்பாக அந்த வண்டியில் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா சீட்ஸ் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால உங்களை நல்லா கிராப் பண்ணிக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். வென்டிலேட்டட் ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா பயங்கர ஒரு சில்னஸாக பயங்கர கூலிங்காக இருக்கும். இன்னொன்று, இந்த வண்டியோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு ஹெட் டர்னர். கண்டிப்பாக இந்த வண்டியில் நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க வெளியே இருக்கவங்களாம். நிறைய பேர் இப்போ
வண்டி ஓட்டிகிட்டு வரப்போ வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ சூப்பர் டிசைன், நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிரைவிங். கண்டிப்பாக ஈவி போகிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ரியலி ஃபஸ்ட் டைம் நான் ட்ரைவ் பண்ணுறேன் ஈவி, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்னோடய ஒப்பீனியன் வந்து பெட்ரோல் டீசல்லாம் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஈவி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் இருந்தேன். ஸோ ஷுவர் எதுக்காக வந்து இவ்வளோ ஈவி வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் ஆகுதுன்னு இப்போ தான் எனக்கே புரியுது. வெரி குட் வெஹிக்கிள். ஹேட்ஸ் ஆஃப் டு டாட்டா. 10.25 இன்ச்சு டிஜிட்டல் கிளஸ்டரு ஸ்பீடோமீட்டர் காட்டுறது. டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12.3 இன்ச். அப்புறம் ஏசி கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் கூட உங்களுக்கு டச்லேயே கிடைக்குது. பேக் சீட் கம்ஃபர்ட் பாருங்கள், நல்ல ஒரு 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3வது வந்து ஒரு சின்ன ஒரு அடல்ட் தான் வந்து உட்கார முடியும். அப்புறம் இந்த காரில் ரொம்ப பிடிச்சது இந்த சன்ரூஃபில் வரக்கூடிய உங்களுக்கு அந்த ஆம்பியன்ட் மூட் லைட்டிங் சூப்பராக இருந்தது பார்க்குறப்ப. இந்த காரில் டிரைவிங்கில் வரக்கூடிய சேஃப்டி ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஏபிஎஸ் இருக்குது, ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் இபிடி எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அப்புறம் இஎஸ்சி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலு, அப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் பார்க்கிங் சென்சார் வந்துடும், அப்புறம் 360 டிகிரி கேமரா இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் பிரேக் வந்து எலக்ட்ரிக்காக நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அப்புறம் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்டு, அப்புறம் ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், மலையில் ஏறுறப்பையும் இறங்குறப்பையும் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்காக இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் டயர்லெல்லாம் காற்று எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டச் ஸ்க்ரீன்லேயே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு காட்டிடும் ஸ்பீடோமீட்டர் பக்கத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் அடாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அடாஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த அடாஸ் வந்து உங்களுக்கு கேமரா, ரேடார் 2 மூலிமா உங்களுக்கு வந்து வேலை செய்யுது இந்த காரில். இந்த அடாஸில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் ஸ்டாப் அண்ட் கோ ஃபங்க்ஷனோடு இருக்குது. உங்களுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்பீடு, முன்னாடி இருக்க வண்டி எந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி போதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் ஆகும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கோ ஆகிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் லேன் டிபார்ச்சர் வார்னிங் இருக்குது, அப்புறம் லேன் கீப் அசிஸ்ட், உங்களை ஒரு லேனுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் லேனை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங், முன்னாடி நீங்கள் எதாவது இடிக்க போகிற மாதிரி போனீங்கன்னா வார்னிங் வரும். அப்புறம் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் இருக்குது, அப்புறம் ஹை பீம் அசிஸ்ட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி பிரேக்கிங் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் டிராஃபிக் சைன் எதாவது இருந்துச்சுன்னா அதை ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டும் ஸ்க்ரீனில். அப்புறம் ரியர் கொலிஷன் வார்னிங், இது எல்லாமே உங்களுக்கு சேஃப்டியாக டிரைவிங் வைஸில் உங்களுக்கு வரும். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸிங்கை பற்றி பார்த்தலாம். தருமபுரி டாடா ஷோரூமுடைய ப்ரைஸ் லிஸ்ட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். கர்வ் இவி கிரியேட்டிவ் ஸ்டார்டிங் மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,76,000 ரூபா அப்படின்ற சொச்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டாப் மாடல் நீங்கள் போனோன்னா 23,46,000 வரைக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸிங் இருக்குது. நான் ப்ரைஸ் லிஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வண்டியில் சார்ஜிங் சாக்கெட் வந்து ஃப்ரண்ட் இருக்க சிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக் அண்ட் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் இருக்குது. அப்புறம் ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக இந்த வண்டியை நம்ம ரிவ்யூ பண்ண கொடுத்ததுக்காக நம்ம புக்கிங்ஸ் நீங்கள் எதாவது வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கீழே காண்டாக்ட் பண்ணி அவங்கள தெரிஞ்சுக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாம். இந்த வண்டியோட ப்ரைஸிங் வந்து ஆன் ரோடு பார்த்தோன்னா நமக்கு ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியோட ப்ரைஸ்லேயே வருது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வண்டின்றதுனால உங்களுக்கு லோவர் ஜிஎஸ்டின்றதுனால இந்த ப்ரைஸில் கிடைக்குது. ஃபைனல் வேர்டிக்டாக ஒரு சூப்பர் குட் லுக்கிங் டிசைன், அப்புறம் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஈவி, அப்புறம் டெக்னாலஜி வந்து நல்ல ஃபுல் அண்ட் ரிச், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவைட்டான கேபின், சூப்பரான ஒரு குட் ஃபீலிங், கம்ஃபர்ட் ரைட், இதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஈவியை வந்து செக் அவுட் பண்ணலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.